100 நாள் ஒழுக்கமா இருப்பதில் நாள் 56 முக்கிய செய்திகள். முதல் செய்தி, காலையில் எழுந்தவுடன் வழக்கமாக செய்யும் படுக்கையை ஒழுங்குபடுத்துதல், தண்ணி குடித்தல் மற்றும் வீட்டில் உள்ள குப்பையை சுத்தம் செய்தல். இரண்டாவது முக்கியமான செய்தி, குழுக்களுக்கு தேவையான பொருள் வீட்டில் இல்லாத காரணத்தினால் டாடா கடைக்கு சென்று தேவையான பொருளை வாங்கி வந்தார் இக்ஷு. மூன்றாவது முக்கியமான செய்தி, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பீஃப் தான் சமைப்பேன் என்று உறுதியான கொள்கையை கொண்டதால் மாட்டிறைச்சி வாங்கி அதை நன்றாக கழுவி மசாலாலாம் தடவி சமைக்க தொடங்கினார் இக்சான். நான்காவது முக்கியமான செய்தி, நின்றால் தலையில தான் நிப்பேன் என்று சொல்லி காலில் புதிதாக ஒரு உறுப்பினரை சேர்த்துக் கொண்டார். ஐந்தாவது முக்கியமான செய்தி, ஜெப்டோவில் இலவசமாக பழம் கிடைக்கும் என்று நம்பி ஆர்டர் போட்ட குஞ்சுக்கு ஏமாற்றம். ஆர்டரை டெலிவரி செய்ய வந்த ஜெப்டோ ஊழியர் குஞ்சுக்கு தோளில் தட்டிவிட்டு மனம் தளராதே என்று கூறிய தருணம் மனதே உலுக்கியது. ஆறாவது முக்கியமான செய்தி, சமைத்த மாட்டிறைச்சியை நன்றாக சாப்பிட்டுவிட்டு நீண்ட நாள் தொடாத தலைக்கவசத்தை எடுத்து அதை நன்றாக சுத்தம் செய்து தலையில் அணிந்துவிட்டு வாடா ரைடு வரலன்னா ஏண்டா வாழ்ற உயிரு என பஞ்சு டைலாக்கை அடித்துவிட்டு உல்லாசமாக பாட்டு பாடியபடி ஊரை சுற்றி வந்தார் இக்ஷு. ஏழாவது முக்கியமான செய்தி, வீட்டிற்கு வந்து தன் உடம்பில் உள்ள கோளாறுகளுக்கெல்லாம் மாத்திரையை போட்டுவிட்டு மீண்டும் அருகாமையில் உள்ள மாலுக்கு போய் சுத்தி பார்த்துவிட்டு வரும் வழியில் எதிர்ச்சியாக தனது கல்லூரி நண்பர் இருவர்களை பார்த்து அவர்களுடன் அட்டி போட்டு வீடு வந்து அடைந்தார். எட்டாவது முக்கியமான செய்தி, மதியம் வைத்த சோறு காலியான காரணத்தினால் மீண்டும் சோறு வைத்துக் கொண்டிருக்கும் போது அருகில் உள்ள சிங்கில் தண்ணி போகாமல் தடபுடல் என்று சவுண்ட் வந்ததால் அதிர்ச்சி. இனி பிளம்பரை கூப்பிட்டால் இதுக்கு நம்ம பாதி சொத்தை எழுதி கேட்பான் என்று உணர்ந்த இக்சான் பிளம்பராகவே மாறி பைப்பில் அடியில் உள்ள குழாயை கழட்டி தானாகவே சரி செய்தார். நமது செய்தியாளர் அவரிடம் இந்த தருணம் எப்படி இருக்கு என்று கேட்டபோது அவர் பிளம்பராக உணர்கிறார் என்று கூறினார். மக்களிடம் ஏதேனும் சொல்ல விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டபோது ஒழுக்கம் முக்கிய மக்களே என்று கூறினார். இப்படிக்கு இக்ஷு செய்திகள்.